கொடையாமல்லியில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஈல்டு வரலைங்க. தை மாதத்தில் போட்டுருவோம் எருவு. அதை விட்டால் ஆடி மாதத்தில் போடுவோம் எருவு. அது கூட கார்த்தி, மார்கழி, தை இந்த 3 மாதத்தில் கிடைக்கும். ஈல்டு வந்து பனி வந்து செடியில் படக்கூடாது. பனி பெஞ்சினாக்கா அந்த துளுர் எல்லாம் வந்து அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம பேர் என்ன, நம்ம கொல்லி எங்கே அமைஞ்சிருக்குதுண்ணா? கண்ணன், என் கண்ணன். இது விக்கிரவாண்டி ஒன்றியம், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம், உலகலாம்பட்டி கிராமம். இப்போ நீங்கள் மற்ற ரகங்கள் பூலாம் இருக்குது, இப்போ இந்த சீசன்லேயே வர்ற மாதிரி பூக்கள் இருக்குது. அப்போ நம்ம இந்த ரகம் மட்டும் நம்ம பயிர் பண்ணியிருக்கிற காரணம் என்ன? அரும்பு தான் இங்கே எடுக்கு. அடுத்து பக்கத்து ஊரில் குண்டுமல்லி, அதுபோல் மண்ணுக்கு தான் அந்த மாதிரி தான். அது நம்ம ஊரில் இந்த சீசனுக்கு நம்ம ஊருக்கு அரும்பு எடுக்கும். அரும்பு மட்டும்தான். அந்த குண்டு மல்லி, ரோஸு அதெல்லாம் நம்மளுக்கு எடுக்காது இந்த சீசனில் எடுக்காது. மற்ற சீசனில் நம்ம ரோஸ்லாம் போட முடியுங்களா? இல்லை, இந்த பூமிக்கு போட முடியாது, எடுக்காது. முல்லை அரும்பு மட்டும்தான் இந்த பூமிக்கு எடுக்கும். இப்போ இது வந்து ஒட்டு ரகங்களா இல்லை நாட்டு ரகங்களா? ஒட்டு ரகம் தான். ஒட்டு ரகம் தான். ஆமாம், ஹைப்ரிட். ஹைப்ரிட் தான். ஏன் இப்போ நீங்கள் ஹைப்ரிட் போடுறதுக்கான காரணம் என்ன? அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டு ரகம் இருக்குல்லங்க, அது வந்து சின்னதாக இருக்கும். பூ சின்னதாக இருக்கும். ஆமாம், ரவ இருக்கும். எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் வந்து நம்ம ஜனம் வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இது ஒட்டு ரகம் வேலூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு எடுக்கிறோங்க. இப்போ இந்த ரகம் வந்து அரும்பு என்ன மண்ணில் வந்து நல்லா வரும்? இது மண் வந்து செங்கட்டு, மணல் பூமி, இதுதான் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நம்ம இதை நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலம் எந்த மாதிரி தயார் செய்யணும்? எவ்வளோ நாளுக்கு முன்னாடியே நிலம் தயார் செஞ்சு ரெடியாக வைக்கணும்? நிலம் வந்து நாற்று வைக்க போகிறோம்னாக்கா 10 நாள் முன்னாடி நல்லா உழவு ஓட்டி நல்லா புழுதி ஆக்கி காய வச்சு பள்ளம் எடுத்து ஒரு 2 நாள் ஆற விட்டு அதுக்கப்புறம் வச்சு தண்ணி பாசினா ஒரு மாதத்தை கழிச்சு தான் துளுரே எடுக்கும். இப்போ நம்ம கரை அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கரை அமைச்சு நட்டுருக்கீங்களா இல்லை அப்படியே மொத்தமாக நட்டுருக்காங்களா? இது பள்ளம் 4-5 அடிக்கு ஒன்று அடி போட்டு 5 அடி 5 அடி கேப்புக்கு ஒரு செடியும் ஒரு பள்ளத்துக்கு 2 செடி வச்சு போட்டு. இப்போ பள்ளம் எடுக்கிறதுனா என்னங்கண்ணா? எத்தனை அடி பள்ளம் எடுக்கணும்? 5 அடி 5 அடிக்கு ஒன்று. 5 அடிக்கு ஒன்று பள்ளம் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்குறேன். பள்ளம் வந்து ஒரு 2 அடி, ஒரு 1.5-2 அடி அளவுக்கு எடுக்கும் ஒரு செடிக்கு 1.5-2. இப்போ நம்ம இந்த செடிக்கு பொறுத்தளவுக்கு தண்ணி பாய்க்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டு நீர் மூலமாக பாய்க்கலாங்களா இல்லை சொட்டு நீரும் போடலாம்? சொட்டு நீரும் போடலாம். தண்ணி பற்றாக்குறையாக இருந்தால் சொட்டு நீர் போடலாம். தண்ணி பரவாயில்ல இருக்குதுனாக்க நம்ம அப்படியே பாய்ச்சிக்கலாம். இப்போ எந்த வழியாக பாய்ச்சும் போது நமக்கு ஹீல்டு நல்லா இருக்கும்? ஹீல்டு வந்து நம்மளுக்கு அப்படி சொட்டு நீர்த்தை விட நம்ம அப்படி பாசத்து தான் ஹீல்டு கொஞ்சம் வரும். நில வழியாக பாய்ச்சும் நில வழியாக பாசத்து தான் ஹீல்டு வரும். சொட்டு வழினாக்கா உங்களுக்கு சுற்றில் இருக்கிற அந்த தீனி போடுறோம்ல எருவு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்காது. காரம்லாம் இழுத்து கொடுத்தா தான் எடுக்கும். இப்போ இந்த கன்று பார்த்தீங்கன்னா நீங்களே ஒட்டு கட்டி ரெடி பண்ணதுங்களா இல்லை வெளியிலேருந்து வாங்கினதுங்களா? வெளியிலேருந்து வேலூர்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். நாமளும் ஒட்டு கட்டலாம். நம்ம ஒட்டு கட்டினாக்கா அந்த அளவுக்கு எடுக்காதுங்க. அவங்க அதை ஒட்டு கட்டி அவங்க என்ன பண்ணணுமோ அது பதியம் பண்ணி வச்சு அவங்க கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேங்காய் பூ நாருன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு நம்மளே வந்து ஒட்டு கட்டலாம். அதுக்கு ட்ரேலாம் நாங்களே கொடுக்குறோம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல, பெனிஃபிட்டாக தானே இருக்கும். அதனுடைய வாங்குறதுக்கு ப்ரைஸ் கம்மியாகும் இல்லைங்களா? அது நம்ம பண்ணுறது கம்மியாக இருக்குங்க. இப்போ வந்து இது கட் பண்ணி ட்ரேயில் வச்சு நம்ம வர வைக்கணும்ல, அது வந்து ஈல்டு அந்த அளவுக்கு வராதுங்க. ஈல்டு கம்மியாக வரும். இப்போ அந்த வேலூர்லேருந்து பதுவு கீழே போட்டு இந்த செடியிலே மடக்கி எடுக்கிறதுங்க பழம் வச்சு, அது எடுத்து வந்து வச்சா ஈல்டு கொஞ்சம் கூட வரும். அப்போ அதாவது செடியவே மண்ணில் மடக்கி வச்சு வேறு வளர வச்சு அதை எடுத்தாக்க அது ஈல்டு கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த நம்ம பதிவும் போட்டு ட்ரேயில் போட்டு வச்சோம்னா அது ஈல்டு அந்த அளவுக்கு வராதுங்க. இப்போ இந்த செடி பொறுத்தளவுக்கு எந்த காலகட்டத்தில் நம்ம நடவு செய்யும் போது சரியாக இருக்கும்? தை மார்கழி வைப்போம். அது இடையில விட்டோம்னா ஆடி மாதம் அந்த டைமில் வச்சா மட்டும்தான் ஈல்டு கொஞ்சம் நல்லா காலகட்டம் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி வைக்க முடியும்? ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணிங்கனாக்கா 1400-1500 வைக்கலாங்க. 5 அடிக்கு ஒன்றுன்ற வச்சா 1500 குழி. இதோட கம்மியாக வைக்கலாங்களா? கம்மியாக வச்சாக்கா உனக்கு செடி உள்ள நம்ம எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இடம் உள்ளே போய் வர முடியாது. உள்ளே போயிட்டு வர மாதிரி கம்மியாக வச்சாக்கா. இப்போ அப்படி வைக்கும்போது ஹீல்டு வர்றதுக்கு எதனா ப்ராப்ளம் வருங்களா இல்லை அந்த மாதிரிலாம் அது இருக்காதா? உள்ளே போய் வரதுக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். உள்ளே போய் வரதுக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். ஹீல்டுலாம் வராது வரும். இப்போ ஒரு குழியில் வந்து ஒரே ஒரு நாற்று தான் நட முடியுங்களா இல்லை ஒரு குழியில் 2 நாற்றோ 3 நாற்றோ? 2 3 எப்படி வேணாலும். ஒன்று நடலாம், 2 நடலாம், 3 நடலாம் நம்ம அபிப்பிராயம். இப்போ நம்ம அடி உரம்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கும்போது நல்லாயிருக்கும்? இப்போ இங்கிலீஷ் மருந்து அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அடி உரம் போடுறது. இப்போ நம்ம நாட்டு உரம்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணி, ஆட்டு உரம்லாம் இருக்குது. அது மாதிரி போடலாமா? எது போட்டால் நல்லாயிருக்கும்? மேக்சிமம் இது வருஷத்துக்கு 2 டைம் நாங்கள் மாட்டு எரு விட்டுருவோங்க. மேக்சிமம் அது விட்டே ஆகணும். எரு இல்லைனாக்கா செடி வந்து வளம் வராது, எதுவும் பண்ண முடியாது. மேக்சிமம்
ஆடி இந்த தை மாசில் தை மாதத்தில் போட்டுருவோம் எருவு. அதை விட்டால் ஆடி மாதத்தில் போடுவோம் எருவு. அது கூட தீனி டிஏபி, காம்ப்ளெக்ஸு, பாக்டம்பஸ்ஸு, அமோனியா அதெல்லாம் கலந்து கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு ஐட்டம் வைப்போங்க. இப்போ இதுக்கு செடிகள் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து நம்ம இயற்கை முறையிலேயே வளர்த்த முடியாதுங்களா? இயற்கை முறை வந்து வளர்க்கலாம், செடி வளமாக கிளம்பாது. இயற்கை முறைனா இது லேட் பிக்கப்பு. இயற்கை லேட் பிக்கப். ஆமாம், நம்ம உரம்லாம் வச்சோம்னா அது உடனடியே பிக்கப் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு மருந்து பூச்செடிகளுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம ரெகுலராக மருந்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதில் வந்து பூச்சி நிறைய ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம எத்தனை நாளுக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கிறோம்? செடி வச்சதுலேருந்து நம்ம ஹீல்டு வர வரைக்கும் என்னென்ன மருந்து அடிக்கிறோன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். மாதத்துக்கு 2 மருந்து அடித்தா போதுங்க. இதுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் ஈல்டு வர்றதுக்கு துளுவுக்கு தனியாக அடிக்கணும், புழு சாப்பிட்றதுனா அந்த புழுவுக்கு தனியாக அடிக்கணும், கொங்கை கட்டுறதுக்கு அது தனியாக அடிக்கணும். அது மேக்ஸிமம் விலையை பொறுத்து இருக்குங்க. இந்த சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் வரைக்கும் விலை கம்மியாக போகும், ஈல்டு அதிகமாக வரும். அதே டைமு ஆடி, ஆவணி, புரட்டாசிலாம் ஒரு நார்மலாக வரும் அரும்பு, போதுமான அளவுக்கு கிடைக்கும். அப்படியே கணக்கு பண்ணோம்னாக்கா இது வருஷத்துக்கு ஒரு 3-4 லட்சம் கிடைக்குங்க. 4 லட்சம் கிடைக்குன்னா அது வந்து ஒரு 2.5 லட்சமாக அது செலவில் போயிடுங்க. ஆள்கூலி மருந்து எல்லாம் 2 லட்சத்துக்கு செலவு போயிடும். மீதி 1 லட்சம் 1.5 லட்சம் நிற்கும். ஆமாம், ஒரு வருஷத்துக்கே. ஆமாம். கிலோ கணக்கில் சொல்லும் போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிலோக்கள் கிடைக்கும் மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு வந்து 50 கிலோ ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 50 கிலோனாக்கா 8 மாதம் தான் நம்மளுக்கு அரும்பு. 8 மாதம் தொடர்ந்து அரும்பு 4 மாதம் அரும்பு கிடையாது. அப்படியே 8 40 4000 கிலோ. 8 40 12,000 கிலோ. 12,000 கிலோ கிடைக்குங்க. 12,000 கிலோ வந்து நார்மல் வந்து 200 ரேஞ்சு. 200 ரேஞ்சு. ஆவரேஜே 200 போடுவோம். இப்போ நடவு செஞ்சதுலேருந்து நம்ம செடி ஃபஸ்ட்டு நடவு செஞ்சதுலேருந்து எத்தனை நாள் கழித்து நமக்கு ஹீல்டு பூ வர ஆரம்பிக்கும்? நடவு செஞ்சு ஈல்டு வந்து 3 மாதம் ஆகுங்க. 3 மாதம் கழித்து அப்படியே சும்மா கொஞ்சமாக தான் வரும். அரை காலை 300 200 அப்படி தான் வரும். ஒரு வருஷம் ஃபுல்லாக, ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா தான் அப்புறம் ஈல்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு மேலே. ஒரு வருஷத்துக்கு மேலே தான் ஈல்டு வரும். ஒரு வருஷத்துக்கு நம்ம செடி வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களை காப்பந்து பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் அதை. ஆமாம். இப்போ நம்ம இந்த செடிகள் பொறுத்த அளவுக்கு நம்ம பூச்செடின்னு வச்சுட்டாவே டெய்லியும் நம்ம அதை பறிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ இடத்துல நம்ம வச்சுருக்கும் போது நம்ம ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம பறித்து சேல்ஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு எளிமையாக இருக்கும். நம்ம கம்மியான இடத்துல வைக்கலாங்களா இல்லை அதிக இடத்துல வச்சாலும்? அதிக இடம் வச்சாலும் நம்மளால் சமாளிக்க முடியாது. திட்டமாக 30 சென்ட் 20 சென்ட் 50 சென்ட் அதுக்குள்ளே தான் வச்சுக்கணும். அதுக்குள்ளே வச்சா தான் சமாளிக்க முடியும். அதுக்கு மேலே வச்சோம்னா சமாளிக்க முடியாது. இப்போ இந்த பயிர் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு இதே பயிரை வச்சுக்கலாம்? அதாவது புதுசாக திரும்ப நம்ம நாற்று நடவு செய்ய முடியாமல் எப்படி இதே நம்ம எவ்வளோ நாளுக்கு வச்சுக்க முடியும்? 5 வருஷத்துக்கு வச்சுருக்கலாம். 15 வருஷத்துக்கு. இப்போ நம்ம நடவு செஞ்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? 2016 வச்சது. 2016 வச்சது. 2016 வச்சுன்னா இப்போ 10 வருஷம் ஆகுது. ஆமாம், 10 வருஷம். இப்போ இன்னும் நீங்கள் இந்த செடி 5 வருஷத்துக்கு வச்சுருக்கோம். இன்னும் 5 வருஷத்துக்கு வச்சுருப்போம். இப்போ நம்ம இதில் செடி வந்து நம்ம எதுவுமே பண்ணாமட்டோம்னா ஒரு துளிரோ இல்லை சைடில் ஒரு 4-5 துளிர் தான் வரும். இது அதிகமான கிளைகள் வந்தால் தான் நம்ம அதிகமான பூக்கள் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கிளைக்கு வந்து மருந்து தீனி வைக்கணும். டிஏபி, பாக்டம்பஸ், அமோனியா சல்பேட் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வச்சுமே கிளப்பு எடுக்கும். அதிகமாக கிளச்சி வரும். ஆமாம், அதிகமாக கிளை. அது கூட வந்து மருந்தும் நம்ம கொடுத்தா தான் அது 2 சப்போர்ட் பண்ணி தோலுவெல்லாம் வரும் அதிகமாக. இப்போ செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் கவாத் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அதை கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது எப்போ பண்ணணும், எந்த முறையில் பண்ணணும்? மார்கழி மாதத்தில் கட் பண்ணுவாங்க. 2 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ நம்ம இவ்வளோ செடிகள் வந்து கீழால் இருக்கும்போது என்னங்கன்னா நம்ம களை பறிக்கிறதுக்கோ இல்லை உள்ளே போய் வரதுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ இவ்வளோ செடிகள் பெருசாகிடுச்சு, நம்ம உள்ளே இருக்கிற களைகள் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன இயந்திரம் பயன்படுத்துறோங்களா இல்லை? இயந்திரமும் பயன்படுத்துகிறோம், லேடிஸ் ஆளுங்களும் வச்சு கொத்திக்குவோம். இயந்திரம் எனி டைம் இயந்திரம் பயன்படுத்தினால ஈல்டு வராது. இந்த வேறு கட் பண்ணிக்கினே இருக்கும். ஒரு டைம் இயந்திரம் ஓட்டிக்குவோம், 2 டைம் ஆளுங்களை வச்சு கொத்திக்குவோம். இப்போ இந்த சீசனை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூ என்ன ரேட்டுக்கு நமக்கு ஆவரேஜாக கிடைக்குது? பார்த்தீங்கன்னா 200, ஆவரேஜே 200 தான் கிடைக்குது. ஆவரேஜே 200. ஆமாம். அதிகமான விலை கிடைக்குன்னா இந்த கார்த்தி, மார்கழி, தை இந்த 3 மாதத்தில் கிடைக்கும். ஈல்டு வந்து கம்மியாக வருங்க. எல்லாமே ஈல்டு கம்மியாக வரும். அவங்க 10 கிலோ எடுக்கிறாங்கன்னாக்கா அரை கிலோ 1 கிலோ அந்த அளவுக்கு தான் வரும் அந்த டைமில். இப்போ ஒரு சீசனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கும் பூ அதிகமாக கிடைக்கும், ஒரு சீசன் பூ கம்மியாக கிடைக்கும். இப்போ இந்த சீசனில் உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குது? பொதுவாக வந்து நீங்கள் 50 கிலோன்னு சொன்னீங்க ஒரு நாளைக்கு. இப்போ இந்த சீசனில் எவ்வளோ கிடைக்குது? இந்த சீசனில் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ தான் ஸ்டார்டிங்கு. அதனால் இப்போ ஈல்டு வந்து அப்படியே கம்மியாக தான் வருது. நம்மளுக்கு அடுத்த மாதம் தான் கொஞ்சம் வரும்.
அடுத்த மாதத்துக்கு ஈல்டு மேலே தான். அடுத்த மாதத்துக்கு மேலே தான் ஈல்டு அதிகமாக வரும். ம். இது வந்து இப்போ ஸ்டார்டிங் தான் கம்மியாக தான் வருது. இப்போ இந்த பூக்கள் பொறுத்தளவுக்கு விலை வந்து எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்க? விலை வந்து மக்கள் வாங்குறத பொறுத்து தான் விசேஷம். எதுனா வந்தால் தான் நம்மளுக்கு இது வந்து விலை. மீதி டைமில் வந்து விலை சுத்தமாக கம்மியாக தான் இப்போ போகும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் 1 கிலோ பூ வந்து 4000 ரூபாய் வரைக்கும் ரேட்டு போச்சு. ஆமாம். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு இல்லைங்களா? நம்ம பூ என்ன ரேட்டுக்கு போச்சு, அந்த டைமில் நமக்கு எதனா ஒரு லாபம் கிடைச்சதுங்களா 1500 1800 போச்சுங்க. அந்த டைமில்? அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கிலோ கிடையாது, 200 பூ 300 1/2 கிலோ பூ மேலே கிடையாதுங்க. அந்த டைமில் தான் அந்த வேலை போகும். பூவே அவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு 1/2 கிலோ பூ தான். ஆமாம், 1/2 கிலோ பூ தான். அந்த டைமில் தான் அந்த வேலை போகும். இந்த டைம்லாம் நம்மளுக்கு வந்து கூலி கொடுத்து எல்லாம் தீனிலாம் வைக்கிறதுக்கு இந்த டைமில் வந்து ஆவரேஜ் 300 போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ஈல்டு வரக்குள்ளே ரேட்டு போகாது. இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல்டு வர மாதிரி இப்போ நம்ம ஒட்டு ரகம் தான். ஆமாம். ஒட்டு ரகத்தை பொறுத்தளவு கரெக்டாக சீசனில் தான் வரும்னு சொல்ல முடியாது, நம்ம அதை மாற்றி வர்றதுக்கும் வைக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம்ல? இப்போ ஒரு குறிப்பிட்ட சீசனை தவிர்த்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஹீல்டு வர்ற மாதிரி நம்ம செடிகள் நடவு செஞ்சு பண்ணலாம்ல? அது போல் பண்ணணுன்னாக்கா நம்ம பனி பெய்யுதுங்களா, பனி வந்து செடியில் படக்கூடாது. பனி பெஞ்சுனாக்கா அந்த துளுர் எல்லாம் வந்து மறுத்துட்டு அது கொங்கை கட்டாது. வெறும் துளுராக தான் வரும். இந்த அளவுக்கு துளுராக தான் வரும், கொங்கை கட்டாதுங்க. அதுக்கு நாம் இன்னும் ஐடியா பண்ணணுன்னாக்கா ஷேட் நெட் போடணும். செட்டு போடணும். ஷேட் நெட். ஆமாம், செட்டு போடணும். நம்ம சூரிய ஒளி வரக்குள்ள அது வந்து உள்ளே படணும். சூரிய ஒளி படணும், ஆனால் பனி படக்கூடாது. பனி படக்கூடாது, சூரிய ஒளி படணும். அதே டைமில் நம்மளுக்கு மூடிக்கினேவும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் அது வராது. பனி படக்கூடாது, சூரிய ஒளி இல்லாமலும் இருக்கக்கூடாது. சூரிய ஒளியும் அளவாக இருக்கணும். அது இருக்கணும். இருந்தால் தான் அது அந்த டைமில் நம்மளுக்கு ஈல்டு எடுக்க முடியும். இப்போ இந்த செடி நடவு செஞ்சுருக்கிறத பொறுத்தளவுக்கு, இந்த பூச்செடிகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல? இப்போ இது சரியாக பண்ணணும், கரெக்டாக வந்து ரெகுலராக பறிக்கணும், இல்லை இந்த மாதிரி நோய்கள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க, அதை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்ன பிரச்சனைலாம் அதில் சமாளிக்கிறீங்க? இதில் வந்து செம்பியன்னு ஒன்று வருங்க. செம்பியன் வந்ததுனாக்கா அது ஃபுல்லாக மொட்டையாக வெளுர் தட்டிடும். வெளுர் தட்டினா கொங்கை கட்டாது. அது செம்பியன் படுதுன்னா அது அப்போவே சல்பரு அது கூட மருந்து கலந்து அடிச்சோம்னா செம்பியன் மதிய டைமில் ஒரு 11 12 மணிக்கு அடிச்சோம்னாக்கா அது கண்ட்ரோல் ஆகிடும். அது கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னாக்கா எல்லாமே அரும்பு கட்டாமல் நின்றுடுங்க. இப்போ ஒரு நாற்றுனுடைய விலை வந்து நமக்கு என்ன ரேட்டில் கிடைக்குது? நாற்றுனுடைய விலை என்ன, ஒரு நாற்று வந்து 30 ரூபா, இப்போ 30 ரூபான்னு கிடைக்குதுங்க. எல்லா சீசன்லையும் ஒரே மாதிரி 30 ரூபா தான்? ஆமாம், 30 ரூபா. இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம நடும்போது எவ்வளோ செலவாகும் மொத்தமாக? அதாவது நடவு செய்கிறதுலேருந்து அது அரும்பு கட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 இயரில் கட்ட ஆரம்பிக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் எவ்வளோ செலவாகும்? அது வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து 2 லட்ச ரூபா செலவாகும். அரும்பு வர வைக்கிறது 2 லட்சம் செலவாகும். இப்போ இதில் நோய் தாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன மாதிரியான நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நோய் புழுவு, செம்பியன், அது மட்டும்தான். 2 நோய். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த இலை சுருட்டு நோயெல்லாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் அதான் மருந்து. இலை சொட்டல் வெள்ளை, அந்த புழுவினால் தான் இலை சொட்டல் வருது. வெள்ளைப்பூச்சி அந்த புழுவுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா அதெல்லாம் வராது. புழுவை கண்ட்ரோல் பண்ணிட்டாவே அது வராது. புழு கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அது வராது. இப்போ இது சரி செய்யறதுக்கு என்னென்ன மாதிரி முறையில் என்ன மருந்து பயன்படுத்த முடியும்? நம்ம இயற்கை முறையில் பயன்படுத்த முடியுங்களா? இயற்கை முறையில் பயன்படுத்தலாம். அது வந்து உடனே வேலை செய்யாதுங்க. அது ஸ்லோவாக வேலை செய்யும். அது வேலை செய்யறதுக்காண்டி செடி வந்து அரும்பு கட்டாது. இதுக்கு இந்த மாதிரி பூச்செடிகளை பொறுத்தளவுக்கு இந்த பஞ்சகாவியம், மீனாமிலம்லாம் தெளிக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பயன்படுத்துகிறவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம பயன்படுத்தலை. அதை பயன்படுத்த நம்மளுக்கு பக்கத்து ஊரில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, கொடையமல்லியில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஈல்டு வரலைங்க. ஆமாம். இப்போ இந்த பூச்செடிகள் நடவு செய்கிறத பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒரு சில தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்போ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இருக்கிறீங்க, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பூவெல்லாம் வாங்கி நீங்களே சேல்ஸ் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரியாகவும் இருக்கிறீங்க. ஆமாம். அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு நான் அதை எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு ஐடியா பண்ணி சொல்லி கொடுத்து அனுப்புவோம். ஆமாம். இப்போ யார் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்போம். யார் கேட்டாலும் சொல்லுவேன், பயிற்சி கொடுப்போம். எப்போ நடவு செய்யணும், ஆமாம், நடவு செய்யணும், எந்த டைமில் எந்த தீனி வைக்கணும், எதை பண்ணணும் ஐடியா கேட்டாங்கன்னா யாருக்கும் சொல்லுவேன். எல்லாருக்கும் சொல்லாதான் இருக்க மாட்டோம். நம்ம மட்டும் பேச போகிறாது, அடுத்தவங்களுக்கும் நம்ம சொல்லி அவங்களும் இருக்கட்டும்ட்டு எல்லாரும் சொல்லி வைப்போம். இப்போ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நேரில் வந்து நம்ம கொல்லியை பார்த்துட்டோ இல்லை அது எப்படி பயிர் பண்ணுங்கிற விதத்தை நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி கொடுப்போம். உங்கள் நம்பர் அதில் கொடுக்கலாம் இல்லைங்களா? கொடுக்கலாம். சரிங்க, நான் இவ்வளோ நேரம் உங்கள் தோட்டத்தை பற்றியும் நம்ம பூக்கள் பறிக்கிறத பற்றியும் விவரமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.